நாங்களாம் கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டத்துலேருந்து நான் முன்னேற முடியாமல் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை. நாங்களாம் ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கோம். எந்த முன்னேற்றம் கிடையாது. எவ்வளவோ வறுமையில் வாழ்ந்து இன்னமும் கொடுமையில் தான் இருக்கும். வறுமையிலையும் வாழ்கிறோம், கொடுமையிலையும் வாழ்கிறோம். அதுக்கு மேலே மாநகராட்சி, அதுக்கு மேலே அதுக்கு மேலே வந்து போலீஸ்காரங்க அங்கிட்டு போய் இங்கிட்டு போயின்னு விரட்டுறது. இத்தனையும் தாண்டி நாங்கள் வாழ்கிறோம். அன்றாடு பாடுபட்டு 10 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபா செலவாகும். எங்களுக்கு விலைவாசி உயர்வு, அதை காட்டி என் விலைவாசியை கண்டிக்கிறக்க யாரும் கிடையாது. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வும் நல்ல நடவடிக்கையும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அமைச்சு கொடுக்கணும். பிள்ளை குட்டிகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு வாடகை வீடுகிட்டே இருக்கோம். வாடகையும் கொடுக்க முடியாத நிலைமையாக இருக்குது. வட்டிக்கு வாங்கி வட்டியாக தான் கொடுக்குறோம். ஒரு லோன் போடுறேன்னு சொன்னாங்கன்னா லோன் போட்டு கொடுக்க மாட்டாங்க. லோன் போட்டால் மாநகராட்சி போனால் அங்கே போடுறாங்க, அங்கே இருந்தால் இங்கே போடுறாங்க. மாநகராட்சியிலேருந்து லோனும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. தரேன்னு சொல்லி அதாவது செய்கிறேன்றாங்க, அதுவும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு தான் வாழ்க்கையில் தான் கஷ்டத்தை எவ்வளோ முன்னேற்றத்தை வர முடியாது, கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டியா இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு நல்ல நடவடிக்கையோ நல்லதோ எதுவுமே மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது.